நம்முடைய தேவனை அணுகுவதற்கு தேவன் வச்சிருக்கிற அளவுகோல் எல்லாம் பரிசுத்தம். பரிசுத்தம் 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 சொன்னால் தூய்மை, சுத்தம். அப்போ நம்முடைய எல்லா விதத்துலையும் நம்முடைய எபிரேயர் புத்தகத்துலலாம் எழுதின மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய சரீரத்தில் சுத்தமாக இருக்கணும், நம்முடைய ஆத்துமா நம்முடைய எண்ணங்களில் சிந்தனைகளில் சுத்தமாக இருக்கணும், நம்முடைய பேச்சில் சுத்தமாக இருக்கணும், நம்முடைய பார்வை சுத்தமாக இருக்கணும், கேட்குறதான வார்த்தைகளில் நம்ம காது சுத்தமாக இருக்கணும், நம்முடையதான எல்லாவற்றிலும் நம்ம சுத்தமானவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அப்போ அந்த சுத்தமாக இருக்க கர்த்தர் கிருபை. திராட்சை தோட்டம் ஒன்றிலே ஒரு அத்திமரம் கனியை தேடி சென்றார் இயேசுவே மாற்றம். திராட்சை தோட்டம் ஒன்றிலே ஒரு அத்திமரம் கனியை தேடி சென்றார் இயேசுவே மாற்றம். அத்திமரமே அத்திமரமே நிலத்தை கெடுக்கும் அத்திமரமே உன்னை வெட்டி போடச் சொன்னாரே. அத்திமரமே அத்திமரமே நிலத்தை கெடுக்கும் அத்திமரமே உன்னை வெட்டி போடச் சொன்னாரே. 3 வருஷமாய் நீ கனி கொடுக்கவில்லையே, 3 வருஷமாய் நீ கனி கொடுக்கவில்லையே, பிறவி பயனை அடையவில்லையே, நீ பிறவி பயனை அடையவில்லையே. திராட்சை தோட்டம் ஒன்றிலே ஒரு அத்திமரம் கனியை தேடி சென்றார் இயேசுவே மாற்றம். திராட்சை தோட்டம் ஒன்றிலே ஒரு அத்திமரம் கனியை தேடி சென்றார் இயேசுவே மாற்றம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எசேக்கியேல் 42 தொடர்ந்து ஆலயத்தினுடையதான அளவுகள், அதன் பின்பதாக ஆலயத்தினுடையதான அறைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இங்கே ஆசாரியர்கள் தங்குகிற அறையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர் என்னை வடதிசையின் வழியாக வெளிப்பிரகாரத்தில் புறப்பட பண்ணி வெளிப்பிரகாரத்திலிருந்து உள்ளே வரார். பிரத்யேகமான இடத்துக்கு எதிராகவும் மாளிகைக்கு எதிராகவும் வடக்கே இருந்த அறை வீடுகளுக்கு என்னை அழைத்து கொண்டு போனது. எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய அரண்மனையை பல ரொம்ப மிகப்பெரிய அரண்மனை வச்சுக்கோங்க. ஒரு பல ஏக்கர் உள்ள போய் முன்னையும் பின்னையும் வர வச்சு ஒரு கையில் விலை கொடுத்து ஒவ்வொன்றையும் விலைக்கு சொல்லுகிற மாதிரி கூட்டிகிட்டே போகிறார். நாமளும் நீங்கள் அப்படி உள்ளே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அறை வீடுகளுக்கு அழைத்து கொண்டு போனார். அங்கே மாளிகைக்கு எதிராக வடக்கே இருந்த அறை வீடுகளுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. 100 முழ நீளத்துக்கு முன்னே வடக்கு வாசல் இருக்குது, 50 முழ அகலம். உட்பிரகாரத்திலிருந்து 20 முழத்துக்கு எதிராக வெளிப்புறத்தில் இருந்த தலவரிசைக்கு எதிராக ஒன்றுக்கொன்று எதிரான 3 நிலைகள் உள்ள நடை காவணங்கள் இருக்குது. நடை காவணங்கள் அப்படின்னு சொல்லும்போது பாதை நடபாதை சொல்கிறேன். சிமிங்கில் இந்த இதுவும் நிலைக்கால்னு சொல்லலாம். இப்போ உட்புறத்தில் அறைகளின் வீடுகள் முன்பாக 10 முழம் அகலமான வழியும் 1 முழ அகலமான பாதையும் இங்கே இருக்குது. நடை காவணங்கள் இருக்குது. இந்த அலங்காரமாக வச்சுருப்பாங்களே, அலங்கார காவணங்கள் 2 மாதிரி. அப்போ வாசல்கள் வடக்கே இருக்குது, வடக்க பார்த்த வாசல். உயர இருந்த அறை வீடு அகலக்கட்டையாக இருந்தது. நடை காவணங்கள் கீழே இருக்கிற அறை வீடுகளுக்கும் நடுவே இருக்கிற வீடுக்கும் அதிக உயரமான மாளிகையாக இருந்தது. அவர்கள் 3 அடுக்குகளாக இருந்தது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். 3 அடுக்குகளாக இருந்துச்சு. இப்போ இந்த நடை காவணம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உள்ள அர்த்தத்தை பார்த்திங்கன்னா, பந்தல்னு அர்த்தம். நடை பந்தல்னா நான் சொன்ன மாதிரி பந்தல், நடை காவணம்னா பந்தல் போட்ட மாதிரி அப்போ இருக்குது. அவைகள் 3 அடுக்குகளாக இருந்தது. பிரகாரங்களில் தூண்களுக்கு இருந்தது போலவே அவைகள் தூண்கள் இல்லை. ஆகையால் தரையிலிருந்து அளக்க அவைகள் கீழேயும் நடுவே இருக்கிறதையும் பார்க்கணும் அகலக்கட்டையாக இருந்துச்சான். இப்படி வீடுகளெல்லாம் அளவுகளெல்லாம் போட்டு அதை சொல்லப்பட்டு 12வது வசனம் வரைக்கும் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் வாசல் நடைக்கு தென் திசையான அறை வீடுகளுக்கு வாசல் இருக்குது. கீழ் திசையிலிருந்து அவர் பிரவேசிக்கும் இடத்துல செம்மையான மதிலில் எதிர இருந்த வழியின் முகப்பில் ஒரு வாசல். அப்போ அந்த அளவு ஒவ்வொன்றும் அந்த வச்சு அங்கே கர்த்தரிடத்தில் சேருகிற ஆசாரியர் 13வது வசனம் சேர்கிற ஆசாரியர் அங்கே மகா பரிசுத்தமானதையும் போஜன பலியையும்
பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியும் வைப்பார்கள். அந்த ஸ்தலம் பரிசுத்தமாக இருக்குது. அது எதுக்காக இந்த அறை வீடுகள் எல்லாம்னா, பரிசுத்தமானதையும் வைக்கிறாங்க, போஜன பலியை வைக்கிறாங்க. போஜன பலி சொன்னால் என்னது, இந்த கோதுமை, வார்கோதுமை, அது போஜன பலி வைக்கிறாங்க. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி வைப்பாங்க. அது அந்த ஸ்தலம் பரிசுத்தமாக இருக்குது. ஆசாரியர் பிரவேசிக்கும் போது அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளிப்பிரகாரத்துக்கு வராதுக்கு முன்னே அங்கள் தங்கள் ஆராதனை செய்த உடுத்திருந்த வஸ்திரங்களை கலற்றி வைப்பார்கள். அவ்வஸ்திரங்கள் பரிசுத்தமானவர்கள். வேறே வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு ஜனத்தின் பிரகாரத்தில் போவார். அப்போ இது வந்து இது பக்கமாக இருக்கும். ஆசாரியர்களுடையதான ஆடை, வஸ்திரம் மாற்றுகிற, ஆடையை மாற்றுகிற இடமாக அது இருக்கும். அங்கே பரிசுத்த வஸ்துக்கள் வைக்கிற இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் 15ஆம் வசனத்துலேருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் என்ன இருக்குன்னா, ஆமாம், அது சுற்றி இருக்கிறதால அதுக்கு அப்புறம் உள்ளதான காம்ப்ளெக்ஸு, டெம்பிளில் உள்ள காம்ப்ளெக்ஸு அங்கே இருக்குது, அது சுற்றி இருக்குது. அதெல்லாம் அளக்கிறார். அப்போ வடதிசை பக்கத்தில் சுற்றி அளக்கிறாரு 500 கோல், தென் திசை பக்கத்தில் அளக்கிறாரு 500 கோல், மேற்றிசை பக்கம் அளக்கிறாரு 500 கோல், 4 பக்கங்களையும் அளக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அளந்தார். இந்த 20ஆம் வசனம் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு அதற்கு 500 கோல் நீளமும் 500 கோல் அகலமுமான மதில் சுற்றிலும் இருந்தது. அப்போ அதை பரிசுத்தமான இடம், இது பரிசுத்தம் இல்லாத இடம். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் இந்த 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 இடம் வந்து பரிசுத்தமான இடம், இதுக்கு இந்த பக்கம் பரிசுத்தமான இடம். அதுக்கு மறுபக்கத்தில் இருக்கிறது இந்த 500 முழத்துக்கு மேலே உள்ளது அசுத்தமான இடம் இல்லை, தீட்டான இடம் இல்லை, பரிசுத்தம் இல்லாத சாதாரண இடம். பொது இடம், பொதுவான இடம். அங்கேயும் நம்ம எப்போ யாரும் போனால் எப்படியும் போனான்னு இல்லை, அங்கேயும் பரிசுத்தமாக போகணும். ஆனால் இது வந்து பரிசுத்தமான இடம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் மகா பரிசுத்தமான இடம். அப்போ இப்படி வித்தியாசம் பண்ணி, அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, நாம் நம்முடைய தேவனை அணுகுவதற்கு தேவன் வச்சிருக்கிற அளவுகோல் எல்லாம் பரிசுத்தம். பரிசுத்தம் சொன்னால் தூய்மை, சுத்தம். அப்போ நம்முடைய எல்லா விதத்துலையும் நம்முடைய எபிரேயர் புத்தகத்துலலாம் எழுதின மாதிரி பார்த்திங்கன்னா, நம்முடைய சரீரத்தில் சுத்தமாக இருக்கணும், நம்முடைய ஆத்துமா, நம்முடைய எண்ணங்களில், சிந்தனைகளில் சுத்தமாக இருக்கணும், நம்முடைய பேச்சில் சுத்தமாக இருக்கணும், நம்முடைய பார்வை சுத்தமாக இருக்கணும், கேட்குறதான வார்த்தைகளில் நம்ம காது சுத்தமாக இருக்கணும், நம்முடையதான எல்லாவற்றிலும் நம்ம சுத்தமானவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அப்போ அந்த சுத்தமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவார். இப்போ இந்த அறைகள் எல்லாம், ஆசாரியனுடைய அறைகள் எல்லாம் எதுக்குரியது? பரிசுத்தமானது. சாதாரணமானவங்க யாரும் நினைச்சக்கூடாது, அங்கே பக்கம் போகவும் கூடாது, எட்டி பார்க்கவும் கூட கூடாது, அந்த பக்கம் போகவும் முடியாது. நீங்கள் இப்படி வந்து அவர் அங்கே நிறுவனத்தை பார்க்குறோம். அப்போ இதுலேருந்து என்ன 42ஆம் அதிகாரத்தில் நம்ம கற்றுக்கொள்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், மக்களுக்கு தெரியணும். அதனால தான் இன்றைக்கும் சபையில் இந்த மேடைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, பிரசங்கம் பண்ணுற மேடை இருக்குது பார்த்தீங்களா, எல்லாரும் மேலே ஏறக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கட்டுப்பாடு. அது எதற்காக? அது ஒரு பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லுவதற்காக. இந்த பக்கம் எல்லாரும் பொதுமக்கள் எல்லாம் வந்து சேர்கிற இடம், அது பரிசுத்தமான இடம், அதில் ஆசாரியர்கள் மட்டும் அதை பயன்படுத்த வேண்டும். அங்கே ஆசாரியர்கள் உட்காருவார்கள், அங்கே ஆசாரியர்கள் ஊழியம் செய்வதற்கான இடம், அது பரிசுத்தமானது. அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் ரூம்னு அவங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு அங்கே வந்து அந்த ஊழியக்காரருக்காக உள்ள இடம்னா அது வந்து பரிசுத்தமான இடம். எல்லாரும் போகக்கூடாது. அப்படி ஒரு மரியாதை, அப்படி ஒரு மரியாதை கொடுக்கறது தான் ஸ்தோத்திரம். அதில் வந்து நம்ம வந்து இப்போ புதிய ஏற்பாட்டில் அப்படி பரிசுத்தம் அப்படி நம்ம ரொம்ப இது பண்ணுறது இல்லை. ஆனால் அதில் மரியாதை, அந்த ஒரு மரியாதை. இது வந்து பலிபீடம், மேடையில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுற இடம், அங்கே பாஸ்டர்ஸ் தான் போவாங்க. அங்கே நம்ம அவசியத்து நிமித்தம் அதுக்காக போகவே கூடாது, ஏறவே கூடாதுன்னு இல்லை, அவசியத்து நிமித்தம் போகலாம். சும்மா மேலே என்ன செய்யக்கூடாது, ஏறக்கூடாது. பலிபீடத்தில் ஏறக்கூடாது. அப்போ அதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அங்கே தான் காணிக்கை வைக்கிற இடம், காணிக்கை அங்கே தான் வச்சுருப்பாங்க. ஸ்தோத்திரம். அது வந்து பாதுகாப்பு முன்னிட்டும் பரிசுத்தத்தை முன்னிட்டும் யாரும் மேலே போகக்கூடாது. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் ஒரு அறை இருக்கும். அந்த அறையிலையும் இந்த திருவிருந்து பொருட்கள் வைக்கிற இடதும் மற்றும் காணிக்கை பொருள் இருக்கிறதும் மற்றும் அந்த ஆம்பிளிஃபயர் அதெல்லாம் பரிசுத்தமான இடம். அது எல்லோரும் போகக்கூடிய இடம் அல்ல, அது எல்லாரும் போகக்கூடாது. இப்படி ஒரு இது புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன செய்கிறோம், அதை நம்ம கடைபிடிக்கிறோம் என்பதை பார்க்குறோம். அப்போ பரிசுத்தமான இடம்.
எப்படி அது மாதிரி ஒரு 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 அந்த 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 ஒரு ரூல் அப்படி ஒரு விதிமுறையை நமக்கு நாம் ஏற்படுத்தி கொண்டு அது வந்து பிரயோஜனமானது, பரிசுத்தமானது, அது அவர்களுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டது. அப்படி நம்ம அதில் ஏற வேண்டியதாக அந்த பலிபீடத்தை ஏறி நம்ம ஒன்று செய்யறதாலும் அந்த பயம் நமக்கு இருக்கணும். அந்த பயமும் அந்த நடுக்கமும் அந்த மரியாதையும் அந்த கனமும் கொடுக்குற அந்த எண்ணமும் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை இது வந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியேல் 42வது அதிகாரத்தை பார்க்குறோம். 42வது அதிகாரத்தில் ஆசாரியர்களுடையதான வீடுகள் இருக்கிற இடம் அது எப்படிப்பட்டது? மகா பரிசுத்தமானது. அவங்க தங்கி இருக்கிற வீடுகள் மகா பரிசுத்தமானது. ஏன்னா அங்கே இருக்கிற பொருட்கள் என்னது? மகா பரிசுத்தமானது. இங்கே என்னெல்லாம் வைப்பாங்களாம்? போஜன பலிகளையும் பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியையும் என்ன செய்வாங்க? அவங்க வைப்பாங்க. அந்த ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனுக்கு ஊழியம் செய்கிறதான நம்முடையதான வீடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். ஆமென். நாம பரிசுத்தமுடையவர்களாக இருக்கணும். நம்ம தங்கி இருக்கிற இடம் பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம வைத்திருக்கிற பொருட்களும் பரிசுத்தமானது. ஜாக்கிரதையாக இருப்போமா? ஜெபம் பண்ணுவோம். அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆமேனப்பா எங்களுடையதானே ஆமேனப்பா ஸ்தோத்திர உள்ளம் உமக்கு உகந்ததாக அப்பா உம்முடைய ஊழியத்தை செய்கிற உம்முடைய பிள்ளைகளுடையதான இருதயங்கள் உமக்கு உகந்ததாக பரிசுத்தமாய் இருக்கட்டும்ப்பா. ஆமேன் ஆண்டவரே, உம்முடைய ஆமேனப்பா ஊழியத்தை செய்ய அப்பா ஸ்தோத்திர நீர் எதிர்பார்க்கிற காரியம் பரிசுத்தம்ப்பா. ஆமே நாங்கள் இருக்கிற வீடு பரிசுத்தமாக இருக்கட்டும். எங்களுடையதான உள்ளங்கள் பரிசுத்தமாக இருக்கட்டும். எங்களுடைய இல்லங்களில் வைக்கிற அப்பா பொருட்கள் யாவும் ஆமேன் பரிசுத்தமானவர்களாக இருக்கட்டப்பா. தேவனே, நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொல்லி பார்க்கிறோமே அப்பா. இருதயத்தில் சுத்தமுள்ளவன் தேவனை தரிசிப்பான்னு சொல்லப்பட்டிருக்குதப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆமேன். நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.